வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். போலி வாக்குறுதிகளால் வடக்கு கிழக்கு மக்கள் ஏமாற்றப்படுவதாக சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. சேனையூர் நெல்லிக்குளம் மலையுடைப்புக்கு மக்கள் எதிர்ப்பு. பேருந்து மீது தாக்குதல், குழந்தை உட்பட 9 பேர் பலி. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07073796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். எனது பாட்டனாரும் அம்மாவும் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தவர்கள்தான். அதற்காக எனது பாட்டனார் இறந்துவிட்டார் என்பதற்காக அவரது சடலத்தை ஒரு நாளைக்கு மேல் வைத்துக்கொண்டு அழுது கொண்டிருக்க முடியாது என தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்தார். சிவனேசதுரை சந்திரகாந்தன் எழுதிய ஈஸ்டர் படுகொலை இன மத நல்லிணக்கம் அறிதலும் புரிதலும் தொடர்பிலான நூல் அறிமுகம் அம்பாறை மாவட்டம் காரைதீவு மத்திய கல்லூரி ஒன்றுகூடல் மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற போது அங்கு உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். என்னுடைய பாட்டனாரும் அம்மாவும் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தவர்கள். அதற்காக என்னுடைய பாட்டனார் இறந்து விட்டார் என்பதற்காக அவரை ஒரு நாளைக்கு மேலே வைத்து அழுது கொண்டிருக்க முடியாது. தூக்கி தாட்டுவிட்டு என்னுடைய பிள்ளைக்கு பணிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அப்படித்தான் எமது அரசியல் மாற்றப்பட வேண்டும். காலங்காலமாக வந்தோம் என்பதற்காக, பாரம்பரியமாய் பின்பற்றோம் என்பதற்காக எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற பொழுதும் சரியான தீர்மானங்களை எடுக்காத மக்களை செல்வநாயத்தார் சொன்னது போல கடவுளும் காப்பாற்ற மாட்டான். அல்லது பட்டு வேட்டி கனவை வைரமுத்து சொன்னது போல பேச்சிலே பட்டு வேட்டி கனவுக்கு ஆசை காட்டி மிதக்க விட்டு இங்கு கட்டிருந்த கோமளனம் களவாடப்படுகிற சூழலே வந்து அரசியல் பேசி சென்றால் காலத்துக்கு ஒரு முறை பிள்ளையான் வருவார். திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் கிழக்கு சேனையூர் கிராம சேவகர் பிரிவில் உள்ள நெல்லிக்குளம் மலை தொடரின் பாறைகளை உடைப்பதற்கு பாறை உடைப்பு இயந்திரத்துடன் உடைப்பு வேலைகளை ஆரம்பிக்க முயன்ற போது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் உடைப்பு வேலைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஆனால் உடைப்பு இயந்திரம் அப்பகுதியிலிருந்து இன்னும் அகற்றப்படவில்லை. இவ்விடயம் சம்பந்தமாக சேனையூர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் போலீசில் முறைப்பாடு செய்ததாக தெரிவித்தார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்பகுதியில் கூடிய மக்கள் கருத்து தெரிவிக்கையில், நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் அபிவிருத்திக்காக எமது வாழ்வாதாரத்தினை அழித்தொழிக்கும் நடவடிக்கையினை உடன் நிறுத்த வேண்டும். வாழ்வாதாரத்தினை பாதிக்கும் வகையில் மலைகளை உடைப்பதற்கு அனுமதி வழங்கியது யார் என்ற கேள்வியை எழுப்பினர். காலத்திற்கு காலம் வந்த அரசியல் தலைவர்களின் போலி வாக்குறுதிகளால் வடக்கு கிழக்கு மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் வைத்தீஸ்வரா கல்லூரிக்கான ஸ்மார்ட் வகுப்பறையை நேற்று ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைத்ததன் பின்னர் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது வாக்குறுதிகளால் விரக்தியடைந்த மக்கள் செயற்பாட்டு அரசியலை கோருகின்றனர். அதனையே ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியிலிருந்து நிறைவேற்றி வருகின்றது. இலங்கை அரசியல் வரலாற்றில் எதிர்க்கட்சி ஒன்று இவ்வாறான பாரிய அபிவிருத்தி திட்டத்தை மேற்கொண்டதில்லை. இதுவே மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றமாகும். எமது ஆட்சியின் கீழ் நிச்சயமாக அரசியலமைப்பில் உள்ள 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவோம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பட்டிருப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட எரிவில் கண்ணகி மகா வித்தியாலயத்தின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பவள விழா நிகழ்வுகள் மாபெரும் வாகன பேரணியாக முன்னெடுக்கப்பட்டது. கண்ணகி மகா வித்தியாலயத்தின் அதிபர் சிவனேசராசா தீபதர்ஷன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட நிகழ்வின் முதல் நிகழ்வாக பழைய மாணவர்களினால் நிர்மாணிக்கப்பட்ட பவள விழா நினைவு தூபி வித்தியாலயத்தின் பிரதான வாயிலுக்கு அருகாமையில்
பாடசாலை 1949 ஆண்டு முதலாக நிர்மாணிக்கப்பட்ட போது முதல் மாணவியாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட பழைய மாணவியினால் திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட பழைய மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பங்கேற்புடன் கலை கலாசார பாரம்பரிய அம்சங்களை பறைசாற்றும் வண்ணமாக மாபெரும் வாகன பேரணி களுவாஞ்சிக்குடி கல்முனை பிரதான வீதி வழியாக சென்று மகளூரை சென்றடைந்து குருவன்வெளி வீதியூடாக மீண்டும் பாடசாலையை வந்தடைந்ததும் பவளவிழா வாகன பேரணி நிறைவிற்கு வந்திருந்தது. பவளவிழா பேரணியில் கலை கலாசார பாரம்பரிய அம்சங்களுடன் வாகன பேரணி மற்றும் மாணவர்களது நடனம், பொம்மலாட்டம், காவடியாட்டம் போன்றவை முன்னெடுக்கப்பட்டதுடன் இப்பேரணியில் பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பாடசாலை நலன் விரும்பிகள் என சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தனர். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் லசித் மாலிங்கவின் முகநூல் காணொளியின் மூலம் நாடு முழுவதும் அறியப்பட்டு புகழ்பெற்ற அனுராதபுரம் ஹொரவ பொத்தானை 10వ பிரதேசத்தின் இளம் கிரிக்கெட் வீரர் பைனாஸின் இல்லத்திற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் கடந்த சனிக்கிழமை விஜயம் மேற்கொண்டதுடன் பைனாஸின் திறமையை பாராட்டி வாழ்த்தி ஒரு தொகை பணத்தையும் வழங்கி வைத்தார். அத்துடன் பைனாஸின் எதிர்கால கல்வி செயற்பாடுகள் மற்றும் கிரிக்கெட்டில் அவருக்குள்ள ஈடுபாடு, அதீத திறமை குறித்து கேட்டறிந்து கொண்ட தலைவர் ரிஷாட் அவரின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தன்னால் முடிந்த ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் வாக்குறுதி அளித்தார். இதன்போது இளம் வீரர் பைனாஸின் பெற்றோர், உறவினர்கள், சக விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஊர் மக்கள் என அனைவரும் அங்கு ஒன்று கூடியிருந்ததுடன் தலைவர் ரிஷாட் பதியுதீனுக்கு தங்களது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர். இந்த சந்திப்பில் மக்கள் காங்கிரசின் முக்கியஸ்தர்களான ஹைருதீன், நிஷ்தார் மற்றும் இல்ஹாம் ஆகியோர் கலந்து கொண்டனர். குடும்பத்திலிருந்து என்னை காண்பதற்காக வருகிற ரிஷாட் பதியுதீன் சாருக்கு நான் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான 2500 ரூபாய் கொடுப்பனவை 5000 ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் இடம்பெற்ற அமைச்சரவை உபகுழு கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய முன்பள்ளி ஆசிரியர்களின் கொடுப்பனவை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையில் முன்பள்ளி ஆசிரியர் பணியில் சுமார் 34,000 பேர் கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த நாட்களை விட இன்று தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று திங்கட்கிழமை 24 கேரட் 1 கிராம் தங்கம் 23,650 ரூபாவாகவும் 24 கேரட் 1 பவுண்ட் தங்கம் 1,89,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 21,850 ரூபாவாகவும் 22 கேரட் 1 பவுண்ட் தங்கம் 1,74,800 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அச்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 297 ரூபாய் 93 சதமாகவும் விற்பனை பெறுமதி 307 ரூபாய் 52 சதமாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் ஸ்டேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 377 ரூபாய் 73 சதமாகவும் விற்பனை பெறுமதி 392 ரூபாய் 61 சதமாகவும் பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 319 ரூபாய் 8 சதமாகவும் விற்பனை பெறுமதி 332 ரூபாய் 71 சதமாகவும் பதிவாகியுள்ளது. சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 329 ரூபாய் 52 சதமாகவும் விற்பனை பெறுமதி 345 ரூபாய் 33 சதமாகவும் கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 215 ரூபாய் 18 சதமாகவும் விற்பனை பெறுமதி 224 ரூபாய் 59 சதமாகவும் பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 194 ரூபாய் 49 சதமாகவும் விற்பனை பெறுமதி 204 ரூபாய் 36 சதமாகவும் யப்பானிய யென் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 1 ரூபாய் 89 சதமாகவும் விற்பனை பெறுமதி 1 ரூபாய் 96 சதமாகவும் பதிவாகியுள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்தியா ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் பயணம் செய்த 9 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கலைத்துள்ளார். இதன்படி எதிர்வரும் 30ஆம் தேதி பிரான்சில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலின் ஆரம்ப கட்ட முடிவுகளுக்கு அமைய
மத்திய வலதுசாரி ஐரோப்பிய மக்கள் கட்சி அதன் பெரும்பான்மையை பலப்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் கடந்த 4 நாட்களாக நாடாளுமன்ற தேர்தல் வாக்கெடுப்புகள் இடம்பெற்றன. இத்தாலி, ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மன் போன்ற நாடுகளில் வலதுசாரி கட்சி முன்னிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் தாராளவாத கட்சி உள்ளிட்ட ஏனைய கட்சிகள் பின்னடைவை சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்வது விளையாட்டு செய்திகள். ICC உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 6 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. நியூயார்க்கில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் கள்ளத்தடிப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி 19 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 119 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. துடுப்பாட்டத்தில் இந்திய அணி சார்பில் ரிஷப் பாண்ட் 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 120 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிய பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 113 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது. துடுப்பாட்டத்தில் பாகிஸ்தான் அணி சார்பில் முகமது ரிஷ்வான் அதிகபட்சமாக 31 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07073796000 மற்றும் 07761570443.